பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 5வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அடைத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆமீன். தகப்பனே நம்முடைய ரட்சிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ரட்சினத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் அருள் செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய மகா பாக்கியம், உம்முடைய கிருபை எல்லா ஜனங்களுக்கும் உண்டாவதாக. தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்தருளும். இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷரும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவார்களாக. தேவனாகிய உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆமீன் பிதாவே. எங்களுக்காக விலை கிரயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சரீரமும் உம்முடைய பரிசுத்த இரத்தமும் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக ஆண்டவரே சிந்தப்பட்டது. அந்த வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தின் நிமித்தமாக மாத்திரமே மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட முடியும். தேவாதி தேவனுக்கு நன்றி சப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனுதின தேவைகள் அனைத்தையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி. தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். ஆவியானவரே இறங்குவீராக. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். வேளையிலும் கூட வயநாடில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா. கர்த்தாவே, கிருபை அவர்களோடு இருப்பதாக. நீர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. தகப்பனே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆறுதல் உங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. மணிப்பூருக்காக தேவ சமூகத்தில் வரும் கர்த்தர் நீர் இறங்குவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்றாச்சா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. தேசம் எங்கும் ஆண்டவரே, எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாவதாக. அமீன் பிதாவை. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாரும். தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற மனக்கவலைகள், வேதனைகளை நீக்கி சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆமீன் பிதாவை. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.